ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான சுண்டைக்காயை வச்சு ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்கிறவங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி சுண்டைக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இட்லி கூட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்ச சுண்டைக்காய் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி எடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிக்கிடலாம். பாருங்கள், நம்ம வந்து நடுவில் லைட்டாக கட் பண்ணி போட்டதுனால நமக்கு உள்ளே இருக்க இந்த விதைகள்லாம் வர ஆரம்பித்தோம். ஆனாலும் அந்த விதைகள்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். இதை எல்லாத்தையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பாருங்கள், இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு ஒரு 7-8 பற்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் தக்காளிக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட காரத்திற்கு ஏற்ப ஒரு 7-8 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்ந்த மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்ந்த மிளகாய் வந்துட்டு நீங்கள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு தேங்காய் சில்லு மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க, அல்லது கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது தேங்காய் சேர்க்கும்போது வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த சூட்லேயே கூட கொட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்குவோம். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்திருக்குன்ட்டு. நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இது கூட நீங்கள் தண்ணி வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்காக அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை வந்து தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டிடுங்க. ஏன்னா நம்ம வதக்கி தான் வச்சுருக்கோம். மறுபடியும் இதை வந்துட்டு சட்னி வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. தாளித்து கொட்டினா மட்டும் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே கொரகொரப்பாக அடித்து துவையல் மாதிரி கூட சாதத்துக்கு சூடாக சாதம் வச்சு நெய் சேர்த்து சாப்பிட்டா கூட இன்னமும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக சுண்டைக்காய் கிடைக்கிற டைமில் மிஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி சட்னியோ அல்லது துவையல் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப இதில் நல்லதுங்க. சுண்டைக்காயில் வந்து ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் நம்ம வீட்டில் வளர்கிற பசங்களுக்கு கூட கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். வாரம் ஒரு முறை இது மாதிரி இந்த சட்னியை சேர்த்துக்கோங்க. நம்ம சுண்டைக்காய் வற்றல் சேர்க்கும்போது அதோட சத்து வந்து காய்ந்து எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு முழுமையாக கிடைக்காது. இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் சேர்க்கும்போது இதோட சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சுண்டைக்காயில் தான் இந்த சட்னி செஞ்சீங்கன்றது தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.